எல்லாருக்கும் வணக்கம். நான் தர்மா. ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு என்ன மொபைல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மொபைல் தான். இது வந்து ரெட்மியோட 9. இதோட இது லான்ச் ஆகி ஒரு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. 2020 லான்ச் ஆனது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இப்போ பார்ப்போம். இது 2025க்கு ஒர்த்தா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பார்ப்போம். இந்த நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்பா விளையாட்டு. ஐ ஆம் த ஓன்லி ஒன், சூப்பர் ஒன், நோ கம்பேரிசன். சரி, ரைட். இதில் வந்துட்டு 6.53 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. இருக்கு எல்சிடி டிஸ்பிளே தான். அட் த சேம் டைம் டிஸ்பிளே குவாலிட்டி வந்து ஓரளவு ஓகே தான். ரொம்பலாம் இந்த காலத்து ஃபோன் மாதிரி ரொம்பலாம் இருக்காது. ஆக்சுவலாக இதோட பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் லோவஸ்ட். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுதான் வந்து பீக். ஆக்சுவலாக இதில் வந்துட்டு டுவெல் சிம் ஆப்ஷன் இருக்கு. அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு மெமரி கார்டும் நீங்கள் போட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருப்பாங்க. எங்கிட்ட ஒரு சில ஸ்பீக்கர்ஸ் ரில்ஸ் இருக்கு. அப்புறம் இது மைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு 3.5mm ஜாக்கு. இப்போ வந்து மேக்ஸிமம் வரக்கூடிய மொபைலில் எந்த மொபைல்லையுமே 3.5mm ஜாக் இருக்கிறது இல்லை. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, பின்னாடி பார்த்தீங்கன்னா ரியரில் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல. ஆக்சுவலாக இது வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து அன்லாக் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஓகே இதில் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஓகே இதை தவிர சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ராக் பட்டன் அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரியரில் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்துடுது. ஓகே, இது இருக்கு. இதெல்லாம் இது வந்து ஆண்ட்ராய்டு 10ல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு டிவைஸு. ஆக்சுவலாக ஆண்ட்ராய்டு 10 வந்துட்டு ஆக்சுவலாக 11 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் ரெட்மி வெப்சைட்டில் கூட போய் பார்த்துருந்தேன் இதுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு 10 வரைக்கும் தான் இதில் சப்போர்ட் பண்ணுது. என்கிட்ட இருக்கிறது 10 தான். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சிப்செட் பார்த்தீங்க அப்படின்னா மீடியா டெக்கோட ஹீலியோ G35 அதே அந்த சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 4GB அண்ட் 64GBல வரக்கூடிய ஒரு டிவைஸு. இதோட கேமரா சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்ல வந்துட்டு 5 மெகா பிக்சலுக்கு ஒரு கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் அவ்வளோக்கா ஒன்றும் நல்லா இருக்காது. பின்னாடி ரியரில் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் ஒரு கேமரா, 2 மெகா பிக்சலுக்கு ஒரு டெப்த் சென்சார் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஏன்னு அப்போவே எங்கள் ஆளுங்க உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா 1080p 30 fps வீடியோ எடுத்துக்க முடியும் உங்களால். மெயின் கேமராவில் அதே மாதிரி 1080p 30 fps வந்துட்டு உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். அப்புறம் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியோ இருக்குது. இப்போ வர மொபைல்லலாம் ரேடியோ இருக்கா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ரேடியோ இதில் இருக்குது, நான் காட்டுறேன். ஓகே, இதில் ரேடியோ இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதோட ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்துட்டு 0.51, பாடிக்கு வந்துட்டு 0.383. கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 கலரில் வந்திருக்கு. நம்ம வச்சிருக்கிறது வந்து ஸ்கை ப்ளூ கலரு. இதோட பிளாக் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. இது வந்து லித்தியம் பாலிமர் பேட்டரின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதில் எனக்கு சரியா தெரில. லித்தியம் பாலிமர் பேட்டரி 5000 mAh பேட்டரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் விடுங்க. இப்போ வந்துட்டு இந்த மொபைல் வந்து 2025 வாங்கலாமா இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னா பண்ணலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஃபோனில் தான் நான் நிறைய எடிட்டிங் வந்து பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவே இதில் தான் ஃப்ரண்ட் கேமராவில் தான் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போட்டேன். அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு சிப் இருக்குதுல. அந்த காலத்தில் அந்த சிப்பை வச்சு நான் ரொம்ப மோசமாக அடிச்சிருக்கேன், அவ்வளோதான். அதுதான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக அவர் இப்போ வந்துட்டு இந்த மொபைல் வாங்கலாமா, செகண்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு 4000 5000க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்கள் இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணுறப்போ உங்களுக்கு இது செட் ஆகாது. இந்த ஜென்ரேஷன் ஆளுங்களுக்கு இது வந்து செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களோட எல்டர் ஜென்ரேஷன் ஆளுங்களுக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா அப்பா வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், எனக்கு லோ பட்ஜெட்டில் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா இந்த மாதிரி மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்லது.
நான் இந்த மொபைலை 4 வருஷமா போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கேன். அந்த அடி அடின்னு அடிச்சதுனால தான் இந்த கேமராலாம் உடைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே ரொம்ப மோசமா இருக்கு. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கு. இந்த மொபைல் நல்லாவே ஹேங் ஆகுது. OS அப்டேட்டும் முடிஞ்சிருச்சு. அட் த சேம் டைம் உங்களுக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஹீட் ஆகும். ஹீட் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஹீட் இருக்கும். மற்றபடி நீங்கள் பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும், எனக்கு வந்து லோ பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ வந்து ஏன்னா 4 வருஷம் ஆச்சுல்ல, அதனால வந்துட்டு ப்ரைஸ் வந்து ஒரு 5000 6000 கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது நான் இதே மாதிரி ஒரு சில மொபைல்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ரெட்ரோ மொபைல்ஸ் கண்டிப்பா. ரெட்ரோ மொபைல்ஸ் மீன்ஸ் அந்த காலத்துல அந்த நோக்கியா மொபைல்ல இருந்து கீபேட் மொபைல்ல இருந்து எல்லா மொபைலையும் வந்து கொஞ்சம் எடுத்து தோண்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தர்மா. கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பா.